நன்றி ஆவியானவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல். நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல். நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி 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 சொல்வோம் உயிர். Thank you Holy Spirit, உமக்கு நன்றி ஆவியானவரே. உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால். நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால். நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை. நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை. நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல்.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நன்றி நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை. ஆண்டவரே, மனதார நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. நன்றி 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 சொல்வோம் உயிர் உள்ளவரை. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை. ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இதுவரை என்னை நடத்தினவா, இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தினவா, இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர் நடத்திடுவீர் நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர் நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்ப. நீரே யெகோவா நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். இயேசுவே, நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். Yes Lord, மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். கைகளை உயர்த்தி நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர் நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர்.
நடத்துகிற தேவனே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர் நீரே நீரே கோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர் நீரே கோவா சம்மா என் கூடவே இருப்பவர் நீரே நீரே கோவா ஈரே என் எல்லாமே ஓ நன்றி நீரே கோவா ஷம்மா. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை இயேசுவை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, உம்மை நம்புவேன் இறுதி வரை. அவரை நோக்கி சொல்வோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார். என் ஓட்டத்தில் என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, ஓமை நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. நன்றி இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை. உம்மை நம்புவேன். அவர் நோக்கி சொல்லுவோம், உம்மை நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை. என்ன நடந்தாலும் ஆவியானவரே, எனக்கு புரியாமல் இருந்தாலும் ஆவியானவரே, நான் கஷ்டத்தில் இருந்தாலும் ஆவியானவரே, நான் குழப்பத்தில் இருந்தாலும் ஆவியானவரே, உம்மையே நம்பியிருக்கிறோம். நம்புவேன் இறுதி வரை. நடத்திடுவேன் நடத்திடுவேன்
நடத்திடுவே 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 இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே நடத்திடுவே. Yes Lord. எந்த வியாதியின் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்த கிருபை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே உறவுல எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தாவே எஸ் ஜீசஸ் நீர் அதை சரிப்படுத்தக்கூடியவர் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த ஒரு கணவர் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் பிரிவினையாக இருந்தாலும் இயேசுவே நீர் அதை பழுதுபடுத்தி ஆண்டவரை சரிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறதப்பா. ஓ நடத்திடுவே நடத்திடுவே. Thank you Lord. உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் நடத்துவே நீர் நடத்துவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க இன்றைக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கின்றோம். அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நாம் அறுவடை செய்கிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அறுவடையிலே நேர்மை. வாழ்க்கையிலே கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சிறு காரியத்தில் உண்மை உள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம் எல்லோருடைய வாழ்க்கையிலே எல்லாரிடத்திலும் பணம் இல்லை. பண தேவையாக இருக்கிற இடத்தில் பணம் இருக்க மாட்டுது.
பணம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு பணம் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் கடினமாக உழைக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கையில் பணம் இருக்காது. கடினமாக உழைப்பதனாலே பணம் இருக்கும் என்று அர்த்தமல்ல. ஏன்னா சரியாக வாழாவிட்டால் கடினமாக உழைத்தாலும் கூட பணம் தங்காது. அப்போ தேவன் யாரிடத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், யாரிடத்தில் பணத்தை கொடுக்கிறார்? சிறு காரியத்தில் உண்மை உள்ளவர்களிடத்தில் பெரிய காரியத்தை தேவன் கொடுக்கின்றார். உண்மை உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் காரியத்தை கொடுக்கின்றார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே பணம் தேவைதான். ஆனால் இந்த பணம் வருவதற்கு நாம் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தேவன் கொடுத்த சின்ன சின்ன காரியத்தில் கூட நாம் இதற்கே கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கிறவனை பெரிய காரியத்தில் நான் உண்மையாக வைப்பேன். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. ஒரு நாள் ஆண்டவர் சாலமோன் இடத்தில் வந்தார். அவனுக்கு சுமாராக 18-25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். சிறு வயதிலே ராஜாவாக மாறிவிட்டான். வாலிபனாக இருந்தான். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். அதனால் இரவிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி அவனிடத்தில் கேட்கிறார், சாலமோனே உனக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கெல்லாம் தெரியும், சாலமோனே உனக்கு என்ன வேண்டும்? அவன் என்ன சொன்னான்? எதிரியோட உயிரை கொடுங்க, ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நல்ல சுகமுள்ள வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு கேட்கல. சாலமோன் ரொம்ப கெட்டிக்காரர். எதை கேட்டால் எது வரன்னு அவருக்கு தெரியும். எதை கேட்டால் மற்றதெல்லாம் நிர்வாகம் செய்ய தெரியும் என்று அவன் அறிந்திருந்தான். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஞானத்தினாலே உலகத்தை படைத்தார். தேவன் தன் ஞானத்தினாலே உலகத்தை வடிவமைத்தார். தேவன் தன் ஞானத்தினாலே உலகத்தில் அஸ்திபாரம் போட்டார். தேவன் ஞானத்தினாலே சகலமும் அவர் கை கீழே கொண்டு வந்தார். சாலமோன் அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் கேட்டான், ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கன்றான். இன்னைக்கு நிறைய பேர் கடினமாக வேலை செய்கிறாங்க. வாழ்க்கையிலே எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற ஞானம் இல்லை. எவ்வளவுதான் இரவும் பகலும் ராத்திரி வேலை செஞ்சாலும் கையில் தங்க மாட்டுது. ஏன்னா நம்ம வாழ வேண்டிய விதத்தை நாம் கற்றுக்கொள்ளலை. அது எப்படி என்று நாம் அறிந்து கொள்ளலை. ஆனால் சாலமோன் கேட்டு பாருங்க, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் சொல்கிறார், ஒருவேளை நான் நினச்சேன் நீ எதிரியோட உயிரை கேட்பேன்னு, ஆசீர்வாதத்தை கேட்பேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஞானத்தை கேட்டபடியாய் மற்ற எல்லா காரியத்தை நான் உனக்கு தருகிறேன்றார். அல்லேலூயா. பிரியமலை, ஞானமுள்ள மனுஷன் தான் அந்த உலகத்திலே நன்றாக வாழக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கின்றது. நமக்கு அறிவு தேவை, ஞானம் தேவை. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது நிர்வாகம் செய்யக்கூடிய அறிவு இல்லாவிட்டால், ஞானம் இல்லாவிட்டால் அது தங்காது. அதனால் இன்றைக்கு நமக்கு தேவை பணம் அல்ல, ஞானம். அல்லேலூயா. ஞானம். அறுவடை வருகிறது, ஏராளமாக அறுக்கிறோம். அதில் நம்முடைய ஞானம் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் வர்றதெல்லாம் அப்படியே போயிடும், எதுவுமே செய்ய முடியாது. ஸோ வேதத்தில் நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே, ஆண்டவர் ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். இந்த நாளில் கூட ஒரு பகுதியை நாம் வாசித்து அதிலிருந்து சில எச்சரிக்கையான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கிற காரியத்திலே என்னென்ன காரியத்தை நாம் சரியாக கொடுக்க வேண்டும், அல்ல தவறாக கொடுத்ததினாலே வருகிற பிரச்சனைகள். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-11 வாக்கியம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5:1-11 வரைக்கும். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவனுக்கு நீயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னிடையே இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை செயலில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்க பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு முன்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தான். பேதுரு அவனை நோக்கி, நிலத்தை இவளுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவளுக்குத்தான் என்றான். பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவனுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போதும் அனனியா சபீரா அவள் இருவர் அல்ல, ஒருவராக போய் சொன்னார்கள். அவள் இருவர் அல்ல, ஒருவராக தேவனை வஞ்சித்தார்கள். அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் சொல்லுங்க, ஒரே நாள்ல செத்துட்டாங்க, ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, எல்லாமே ஒன்றாய் செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை சபையில் நடப்பித்தார். சபை தீவிரமாய் வளர்ந்தது. அநேகர் 3000 பேர்லேருந்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுக்கு காரணம் என்னவென்றால் சபை ஜெபம் பண்ணுற சபையாய் காணப்பட்டது. யாவர் மேலும் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு ஆவியில நிறைந்து தேவனுடைய செய்திகளை கொடுக்கிறார். மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்படியே வாசித்துக்கின்றா 4ஆம் அதிகாரம் வரும்போது சபை வளரும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டது. பேதுருவை மிரட்டினார்கள், நீங்கள் இந்த பேரில் சொல்லாதீங்கன்ட்டு. எவ்வளோ பிசாசு வெளியிருந்து தாக்குதலை கொடுக்குறானோ சபை வளர்ந்தது. காரணம் என்ன? ஜெபம். காரணம் என்ன? சபையில் இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருந்தார்கள். சபை எல்லை இல்லாமல் வளர்ந்தது. வெளியிருந்து எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் சபை வளர்ந்தது. அல்லேலூயா. ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்தாராம். மக்கள் எல்லாமே தேவனுடைய அன்பிலே நிறையப்பட்டு சபைக்கு அதிகமாக கொடுத்தார்கள். அவர் உள்ளத்தில் ஏவப்பட்டு பேதுரு கையில் எல்லாவற்றையும் நிலத்தையும் வீட்டையும் விற்று அந்த பணத்தை சொத்தை எல்லாம் கொண்டு வந்து பேதுரு காலில் வைத்து பேதுரு என்ன செய்தால் அதை எடுத்து சபையில் இருக்கிற ஏழை மக்கள் தேவை உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுது. அதில் ஒரு மனுஷன் பர்னபாஸ். அந்த பர்னபாஸ் விசுவாசம் உள்ள மனிதன். அவனும் கூட பரிசுத்த ஆவி ஏவுதனாலே அவனும் சொந்த நிலத்தை விற்று அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து பேதுரு பாதத்தில் வைத்தான். இதுதான் சபையில் நடந்த ஒரு நல்ல காரியம். 4ஆம் அதிகாரம் வரைக்கும் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் பிசாசு சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறான். நாலாம் அதிகாரத்தில் தாக்குதல் வெளியிருந்து வந்துச்சு. 5ஆம் அதிகாரத்தில் பிசாசு சபைக்குள்ளே பூந்துட்டான். இதான் நாங்கள் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, பிசாசு பல விதத்தில் சபையை தாக்கலாம், பல கோலத்தில் சபையை தாக்கலாம். நம் கவனமாக இல்லாவிட்டால் வெளியிருந்தும் தாக்குதல் வரும். இல்லாவிட்டால் உள்ளுக்கே அவன் கிரியை செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆதி சபை பரிசுத்தாவிலே நிறைந்த சபை. அதில் இந்த கணவர் மனைவியும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஏவுதல், அவர்களுக்குள்ளும் ஒரு வாஞ்சை, ஏதாவது கடவுளுக்கு செய்யக்கூடாதா என்று சொல்லி அவள் இருவரும் இருக்கிற நிலத்தை கொண்டு விற்றார்கள். அந்த நிலத்தை விற்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அல்லேலூயா. நிலத்தை விற்றார்கள். அந்த நிலத்தை விற்றபோது அதிகமான அறுவடையை பார்த்தாங்க.
அவங்க நினைக்கவே இல்லை இந்த நிலத்தை விற்கும் போது இவ்வளோ அறுவடை வரும் என்று, இவ்வளோ பணத்துக்கு வரும் என்று அவங்க நினச்சே பார்க்கல. பைபிள் சொல்லுது, அவர்கள் இருவரும் ஒருமித்து பேசி பாதியை மட்டும் போய் சபைக்கு கொடுப்போம், இன்னும் பாதியை நம்ம அமைக்கிடுவோம். என்னது? பாதியை அமைக்கிடுவோம், பாதியை கொண்டு போய் சபைக்கு கொடுப்போம். உங்களுக்கு அனானியா வரான் சபைக்கு கொடுக்கறதுக்கு, நல்லது தான், கொடுக்க தான் வரான், கொடுப்பது நல்லது தான். ஆனால் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க என்று நாம் இந்த காரியத்தை கொஞ்சம் கற்றுக்கொண்டால் மிக மிக நல்லதாக இருக்கும். முதலாவது அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த பணம் நல்லது தான். ஆனால் பணம் நம்ம சரியாக நிர்வாகம் செய்யாவிட்டால், இந்த பணத்துக்கு காரியத்தில் நாம் நேர்மை இல்லாவிட்டால் ஏராளமான பிரச்சனை சபை சந்திக்கும். எனக்கு தெரிஞ்ச பல சபைகள் மலேசியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும். நேற்று கூட ஒரு டிவியில் ஒரு காரியத்தை கவனித்து கொண்டு இருந்தேன். என்னவென்றால், எந்த சபை வளர்கிறதோ, எந்த சபை பெரிதாக இருக்கிறதோ, எந்த சபைக்குள்ளே அதிகமாக தசமப்பாகவும் பல காணிக்கையும் பெறுகிறதோ, அந்த சபையில் சில நேரத்தில் பிரச்சனை வருகிறது. இன்றைக்கி அநேக சபைகள் உடைந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பணம். பணத்தின் காரியத்தில் சரியாக நேர்மை இல்லாதனாலே, நிர்வாகம் இல்லாதனாலே திருச்சபையை பிசாசு உடைக்கின்றான். எதை வைத்து? பொருளாதாரத்தை வைத்து, பணத்தை வைத்து. இன்னைக்கு அநேக சபை பிரச்சனையில் இருக்குது. கோடி கோடியான பணம். நம்ம தேசத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 சபையை அவங்க சீல் பண்ணிட்டாங்க. எதனால் என்றால், அந்த சபையில் அதிகமான பணம் இருந்தது. அந்த பணத்தை எப்படி நிர்வாகம் செய்தார்கள் என்று அதை விசாரிப்பதற்காக 2 சபையை நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல, அது நடந்தது. அந்த சபைக்கு நானும் போயிருந்தேன். இப்போ பாருங்க, அதிகமான பணம் இருக்கும் போது வெளியிருந்து தாக்குதல் வரல, சபைக்குள்ளிருந்து தாக்குதல் வருது. இந்த பொருளாதார நிமித்தமாக சபையில் பிரிவினை வருகிறது, சபை உடைந்து போகிறது, சபை மூடப்படுகிறது. பிசாசு எவ்வளவு தந்திரமாக இந்த பொருளாதாரத்தை வச்சும் சபையில் பல தீமையான காரியங்களை செய்கின்றான். சபை வளர 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 என்ன வளருது? பணம் வளருது, பொருளாதாரம் பலனடைகிறது. இந்த பொருளாதார வளரும் போதுதான் பிசாசும் காரியத்தை தந்திரமாக நுழைகின்றான். நம் காஜாங் சபைக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், காஜாங் சபைக்கு சரியான நிர்வாக குழு இருக்கிறது. பொருளாதாரத்துக்காக ஒரு டீமே இருக்கிறது, ஒரு குழுவே இருக்கிற. அவர்கள் தான் அந்த சபையில் இருக்கிற வருமானம், செலவுகள் எல்லாமே நிதானித்து செய்கின்றாங்க. சபையோட பொருளாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பாசருக்கும் சம்மதமே இல்லை. அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். யார் எவ்வளவு கொடுக்குறா, என்ன நடக்குது என்று எல்லாமே சபை நிர்வாகம் தான் எடுத்து செய்கின்றது. ஆனால் தான் பாசருமார்கள் அதிலிருந்து தப்பிச்சிட்டோம். நாங்கள் அதை தொடுவதில்லை, தொடவும் கூடாது. அந்த நிர்வாகத்தை செய்கிற அந்த பொருளாதார டீம் இருக்குது, அவங்க தான் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் சபை பாதுகாப்பாக இருக்கின்றது. சில சபையில் அது அப்படி இல்லை. பணம் 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 என்று பல காரியத்தை வசூல் வாங்கி சரியான கணக்கு இல்லாதனாலே பல விதமான பிரச்சனைகளை சபை சந்திக்கின்றது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 11 அங்கே 15லேருந்து 17 வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் ஆலயத்துக்குள்ளே போகிறார். அங்கே என்ன நடக்குது பாருங்க. 15ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திற்கு பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு வருகிற காரணம், அந்த சபையிலே பணம், வியாபாரம், பலவிதமான காரியம் தேவனுக்கு விரோதமாக நடந்தது. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும், ஆனால் நீங்களோ கள்ளர்கள் தங்கும் குகைகளாய் மாற்றி விட்டீர்கள். அப்போ தேவன் பண நிர்வாக காரியத்திலே, ஒழுங்கில்லாத நேர்மையில்லாத காரியத்திலே ஆலயத்திலே பார்த்தார். அதை கண்டபோது அவர் சாட்டை எடுத்து விட்டார். ஆமென். சாட்டை எடுத்து மக்களை அடிக்கலை,
அங்கே இருக்கிற பொருட்களையும் பறவைகளெல்லாம் திறந்து விட்டுட்டான். நீங்கள் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இயேசுவோடு ஒருவன் இருந்தான், யூதாஸ், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கூடவே இருந்த அவன் கடைசியிலே அவன் 30 வெள்ளி காசை கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். பாருங்க, பணம் நம்ம வாழ்க்கையிலே வரும்போது நாம் நேர்மையாக இருக்கிறோமா இல்லையா? பணம் வரும்போது நம் வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் கடவுள் அதிகமாக கவனிக்கின்றார். இந்த இடத்துல முதலாவது பிரியமானவர்களே, இவர்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க, ஒருத்தன் கொடுத்து செத்து போயிட்டானா இவங்க தான். நல்ல வேளை நாம் யாரும் கொடுத்து சாகலை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நம்ம சப்போஸ் எல்லாம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம், இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இதோ ஆண்டவர் கிருபையில் நம்மளெல்லாம் வாழ வைத்திருக்கிறார். பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாவிட்டால் சத்தமே காணோம். அப்போ ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டியதை கூட நாம் செய்யாமல் இருந்தால் கூட நாம் சில நேரத்தில் சிக்கிக்கொள்கிறோம். வாயிலை சொல்லும் போது எழுதும் போது வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் இருக்கும்போது கூட நம்ம வாழ்க்கையில் சில பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், இந்த அனானியா சபீராவா அவர்கள் என்னென்ன தப்பாக அவர்கள் காரியங்களை செய்தார் என்று நாம் அதை பார்க்கறது மிக மிக நல்லது. முதலாவது, அவர்கள் நேர்மையற்று முறையாக கொடுத்தார்கள், அல்ல நேர்மை இல்லாமல் கொடுத்தார்கள். கிவிங் விதவுட் இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மை இல்லாமல் கொடுத்ததை இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனை பரியாசை பண்ணக்கூடாது. டோன்ட் பிளே வித் காட் அப்படின்னு பக்கத்தில் சொல்லுங்கள். டோன்ட் பிளே வித் காட். இந்த அனானியா சபீராவும் அவர்கள் தேவனோடு விளையாண்டாங்க. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், கொடுப்பதையும் நம்முடைய வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார், கொடுக்கிறது அல்ல, பணத்தை அல்ல. முதலாவது நாம் எப்படி இருக்கின்றோம் அதை தான் பார்க்கிறாரு. அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், we cannot separate giving from our Christian life. கொடுப்பதை நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருந்து பிரிக்கவே முடியாது. கொடுப்பதற்கும் வாழ்க்கைக்கும் சம்மதம் இருக்கிறது. தேவன் நம் கையில் இருக்கிற பணத்தை பார்க்கல, இங்க பார்க்கிறார். வாழ்க்கையில் எவ்வளவு நாம் நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கிறோம், அது எல்லாமே ஆண்டவர் இங்கே பார்க்குறார். ஸோ இங்கே இந்த இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள், ஆனால் ஆண்டவரோ அந்த இடத்துல அவருடைய இருதயத்தை பார்த்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நாம் கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கிட்டையும் இருக்க வேண்டும், நம் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல என்ன நாம் பார்க்கிறோம் என்ற அன்பார்களே, இவர்கள் பொய் சொல்லி கொடுத்தார்கள், ஆண்டவரை பரிசுத்த ஆவியை ஏமாற்றி கொடுத்தார்கள், பொய் சொல்லி கொடுத்தார்கள். சப்போஸ் இந்த நிலம், இந்த பணம் அவர்களுக்குரியதான், அவங்க கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் பொய் சொல்லி கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்தது கொண்டு அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். ஆனால் இன்றைக்கு நாம் கொடுக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துவிடும் இல்லை, நான் எப்படி வாழ்கிறோம். அநேக நேரத்தில் நான் தசம பாகம் கொடுக்கின்றேன், விசுவாசி வாக்குறுதி கொடுக்கின்றேன், காணிக்க கொடுக்கின்றேன், ஆசீர்வாதம் எங்கே என்று நினைக்கலாம். ஆனால் இன்று இரவு நம்முடைய வாழ்க்கையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இந்த சம்பவத்தில் அவர்கள் கொடுக்கிற பணத்து மேலே அவர் கவனம் செலுத்தலை, அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அங்கே பார்த்தார். அவர்கள் நேர்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், உண்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள், ஆனாலும் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். வாயிலே பொய், இருதயத்தில் உண்மை இல்லை. வாயிலே பொய், இருதயத்தில் உண்மை இல்லை, ஆனால் கரத்தினால் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்து ஆண்டவரை ஏமாற்றலான்னு நினச்சாங்க. ஆனால் அவர்கள் முடிவு மரணம் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து. சில நேரத்தில் கணவர் மனைவி
ஒற்றுமையாக இருந்தால் உண்மையாக இருப்பாங்க, சில நேரத்தில் ஒற்றுமையாக போய் சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. நம்ம நினைக்கின்றோம் பொய் சொல்வது சாதாரணமான ஒரு காரியம் என்று. இல்லை. பரிசுத்த ஆவி நிறைந்த சபை, ஆவியிலே அசைபாடுகிற சபை. அங்கே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் கொண்டு நிறைய அற்புதங்களை செய்தார். ஆனால் இந்த 2 பேர் சபைக்குள்ளே இருந்து அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபைக்குள்ளிருந்து பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எடுத்து வாசித்திருந்தால் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு இங்கே என்ன சொல்கிறாரா? பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. எல்லா பொய்க்கும் பிசாசு தான் காரணம். அப்போ ஒரு மனிதன் பொய் சொல்லும் போது அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பிசாசு பொய்க்கு பிதா என்று இயேசு இங்கே சொல்கிறார். வாசிங்க 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதங்களினாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். போதும். பிரியமானவர்களே, பொய் பிசாசினால் உண்டானது. பொய் சில நேரத்தில் குடும்பத்தில் தலைமுறையாக வேலை செய்யும். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பொய் சொன்னான். தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான். அடுத்தது தன் மகன் ஈசாக்கு அதே பொய்யை சொன்னான். தன் மனைவியை அவன் சகோதரி என்று சொன்னான். அடுத்தது யாக்கோப் ஈசாக்கு பொய் சொன்ன. அடுத்து வேற யார்? ரெபேக்கா. அவ என்ன செய்தா? அவன் தன் மகன் யாக்கோப்புக்கு எப்படி பொய் சொல்வது, எப்படி ஏமாத்துவதுன்னு கற்றுக் கொடுத்தான். வெரி குட் மதர். என்ன மதர்? வெரி குட் மதர். இவங்க என்ன செய்தாங்க பாருங்கள், அந்த தலைமுறை அப்படியே வருது பாருங்கள். எல்லாம் அள்ளி விட்ட கேஸு. சில நேரத்தில் நம்ம நல்ல கேஸ்லாம் படிக்கிறோம், ஆனால் பைபிளில் சில கேஸ் இப்படி வருது. அப்போ அவர் ரெபேக்கா என்ன செய்கிறா? யாக்கோப்கிட்ட போய் உங்கள் அப்பாவை எப்படி ஏமாற்றணும் அப்படின்ட்டு நாடகம் பண்ணுறான். மேக்கப்பு பண்ணி வேஷம் போட்டு அனுப்புகிறான். ஸோ இது நீங்கள் ரெபேக்காவுடைய காரியத்தில் பார்க்கலாம். அடுத்தது அப்பா போய் சொன்னார், தாத்தா போய் சொன்னார், இப்போ அம்மா போய் சொன்னாங்க. இப்போ யாக்கோப்பும் அழி விடுறாரு. யாக்கோப்பு என்ன செய்கிறாரு? அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாரு. யாக்கோப்பு என்ன செஞ்சார்? ஈசா கிட்ட போய் சொல்கிறாரு. நான் தான் மூத்த மகன். அப்பா தடவி பார்க்குறாரு. இல்லையே, நான் தான். அப்போனா அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படின்னா கிட்ட வா, கிட்ட என்னை முத்தம் கூடு. அப்பாவை முத்தம் கொடுத்து ஏமாத்துறான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோப்பு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி லாபானை கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். உங்களுக்கு தெரியும் லாபான் யார்? ரெபெக்காவோட கூட பிறந்து அப்படி தான் வருது. இவன் என்ன செய்கிறான்? யாக்கோப்பையே ஏமாத்துறான். குடும்பத்தில் இந்த இரத்த வழியில் எல்லாரும் அள்ளி விடுற கேஸ். இந்த லாபான் என்ன செஞ்சான்? யாக்கோப்பை ஏமாத்தினான். எதில் ஏமாத்தினா? கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பார்த்துப்பா, கல்யாணத்தில் அவன் விரும்பினது கொண்டு, அவன் கல்யாணம் பண்ணது கொண்டு என்ன லாபானை ஏமாற்றிட்டான். அவனுடைய மகளை ஏமாற்றிட்டான். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக ஏமாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. எல்லாமே இருந்தது. ஆனால் அவன் எல்லாத்தையும், துன்பத்தையும், வேதனை தான் அவன் அனுபவித்தான். பின்பு யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிள்ளைகள் பிறக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜோசப்பை என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட துணியை தூக்கிட்டு நம்ம தம்பி செத்து போயிட்டான்னு அங்கே அழி விட்டாங்க. கண்ணீர் வடித்து, இதோ நம்ம யோசப்போட சட்டை, இது மிருக அடித்து அவனை தூக்கி போட்டுருச்சு.
செத்துட்டான்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் போய் சொன்னானுங்க. போய் பாருங்க, தலைமுறை தலைமுறையாக செயல்படுகிறது பைபிள் ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஜோசப் பிள்ளைங்க எல்லாமே அள்ளிவிட்ட கேஸ். அவனுங்க எல்லாம் அவங்க அப்பாவே ஏமாற்றிட்டானுங்க. பாருங்க, போய் சாதாரணமானதில் ஒரு தலைமுறை தலைமுறையாக அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வஞ்சகம். அது என்னது? ஒரு வஞ்சகமாக இருக்கிறது. இங்கே அனனியா சப்பீரா அதே பொய் தான். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, முக்கியமான ஒன்று சொல்கிறேன். கண்ணீர் விடுறவங்களாம் நம்பாதீங்க. சில நேரத்தில், சில வேளையில் முத்தம் கொடுக்குறவனே நம்பாத. யாக்கோப்பு தன் அப்பாவை முத்தம் கொடுத்து ஏமாத்தினான். யூடாஸ் முத்தம் கொடுத்து ஏமாத்தினான். பைபிளில் நிறைய இடத்துல முத்தம் கொடுத்து ரொம்ப அழி விட்டுருக்காங்க. அதனால் எல்லா முத்தத்தையும் நம்பாதீங்க, எல்லாரும் கண்ணீரை நம்பாதீங்க. அது முதல கண்ணீர். அது என்ன கண்ணீர்? முதல கண்ணீர். ஆதியாகமம் 27 படித்தீங்களா? யாக்கோப்பு தன் தகப்பனை முத்தமிட்டு ஏமாத்தினான். ஜோசப்பு அவர்கள் எல்லாமே கண்ணீர் விட்டு அழுந்து ஏமாத்தினார்கள், பொய் சொன்னார்கள். அப்சலோன் இருக்கான் பாருங்க, அவன் இன்னொருத்தன். அவன் என்ன செஞ்சான்? அவங்க அப்பாவை ஏமாற்றி வர்றவங்களை, சபைக்கு வர்றவங்க எல்லாம், பட்டணத்துக்கு வரவங்க எல்லாத்தையும் கத்தி அடைச்சி முத்தமிட்டு வாங்க வாங்கன்னு அப்படியே அன்பை காட்டி ஃபாதருக்கு ஏமாற்றி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ணீர் வடித்து ஏமாத்துறாங்க, முத்தம் கொடுத்து ஏமாத்துறாங்க. அதனால் அன்பானவர்களே, கண்ணீர் வடித்ததுனால அப்படியே மன உருகி ஏமாந்து போகாதீங்க. பேதுரு கெட்டிக்காரரு, பரிசுத்த ஆவியில் நிற்கிறார். இந்த அனனியா சப்பீரா வரும்போது கணக்காக எக்ஸ்ரே பண்ணிட்டார். அதனால தான் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் டிசர்னிங் ஸ்பிரிட், அதாவது என்ன சொல்லலாம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபை வேணும். இல்லாவிட்டால் யார் அழுந்தானோ ஏமாந்துருவோம். யார் அழுதோ ஐயோ பாவமே, வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்தா என்று கொஞ்சம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா அப்படிதான் இந்த பொய் வேலை செய்யும். கேஹாசி அவன் எலிசாவை ஏமாத்தினான். எலிசாக்கு தெரியாம பரிசு வாங்கிட்டு வந்துட்டான். எலிசா சொல்கிறார், நீ வாங்கினியா? ஐயோ சத்தியமாக வாங்கலை, என் ஆவி அங்கே இல்லையான்னு கேட்டார். முடிஞ்சு அந்த குஷ்டரோகி அவனுக்கு வந்துருச்சு. இப்போ வேதாங்கத்தில் எங்கெல்லாம் போய் சொன்னார்களோ அவங்க லைஃப் எல்லாம் மாட்டிக்கிச்சு. இங்கே கடைசியாக புதிய ஏற்பாடுகள் நிற்கிது பாருங்க. இந்த அனனியா சப்பீரா பார்க்கும்போது அவர்கள் கொடுப்பதிலே நேர்மை இல்லாமல் கொடுத்தார்கள். அது அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, கொடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையும் மிக சம்மதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுப்பது வேறு, நம்ம வாழ்க்கை விதமாக வேலை மாறக்கூடாது. அப்படி நாம் இருப்போம் என்றால், இந்த அனனியா சப்பீரா வாழ்க்கையிலே அன்றைக்கு நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாலவே நம்மை காப்பாற்றி வருகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், ரெண்டாவது அவர்கள் பணம் மேலே ஆசை வந்தது. என்ன ஆசை? பணம் மேலே ஆசை. அறுவடை நேரத்தில் நேர்மை இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய வந்தோடனே அதை பார்த்தோன்னே வாழ்க்கை தடுமாறிடுச்சு. அவங்க எதிர்பார்க்கல இவ்வளோ வரும் என்று, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. தன் மனைவி அழிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நினைத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினதென்ன? சரி, இந்த இடத்துல பிரியமானவர்களே, அவர்களுக்குள் பண ஆசை வந்து விட்டது. அது வரைக்கும் வரல. ஆனால் எப்போ இந்த நிலத்தை விற்று பணத்தை பார்த்தாங்களோ அவங்க மனம் மாறிடுச்சு. அறுவடை நேரத்தில் நமக்கு தேவன் கொடுக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். தேவன் கொடுக்கும் பல ஆசீர்வாதங்களுக்கு பின் சோதனை வரும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் போது நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், sometime many of God's blessing are followed by testing.
தேவன் கொடுக்கும் போதே நம்மை சோதிப்பார். சில வேளையில் அப்படி இருக்கின்றது. இவர்களுக்கு சோதனை வந்துச்சு. அவங்க வித்தோன அவங்க சோதனையில் மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. God examine our heart. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார், நம்முடைய சிந்தையை பார்ப்பார், நம்முடைய நடத்தையை கவனிப்பார். நமக்கு அறுவடை வரும்போது, பணம் வரும்போது நம் இருதயத்தை தேவன் சோதிப்பார், நம்முடைய எண்ணங்களை தேவன் சோதிப்பார், நம்முடைய நடத்தைகளை தேவன் சோதிப்பார். இவருக்கு அப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் நம்ம அழிக்கவோ நம்மளை தாக்கவோ அல்ல, ஆனால் நம் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறதுக்காக சில வேளை நமக்கு அறுவடை வருகிறது. அல்லேலூயா. அறுவடை வருகிறது. ஸோ இந்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், டியூட்ரோனமி உபாகமம் 8ஆம் அதிகாரம், 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா, அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்தார். உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ளாம மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. ஆண்டவர் சொல்கிறார், எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தார் என்றால் பல காரியங்கள் செய்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் எப்படி இருக்கிறது என்று நான் சோதிக்கும்படி. இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பணம், புகழ், ஆசீர்வாதம் வரும்போது நாம் எப்படி இருக்கின்றோம்? இவர்கள் இருவரும் பணம் வந்தோன்னு ஆளையே மாறிட்டாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுல அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அதிகமாக வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, அறுவடை வரும்போது நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா, இல்லை ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறோமா, இல்லை பெருமையாக இருக்கிறோமா, அதை ஆண்டவர் தூரத்திலிருந்து கவனிப்பார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது தான் நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நம் எவ்வளோ விசுவாசமாக அவருக்கு இருக்க போகிறோம் என்று நம்மை தூரத்திலிருந்து பரிச்சயிப்பார், தூரத்திலிருந்து நம்மை பார்ப்பார். நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவரை மறக்கிறோமா? அநேக வேளையில் கடவுளுடைய பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும்போது கடவுளை விட்டு தூரம் போயிடுறாங்க. கடவுளை ஆசீர்வாதத்தை வரும்போது அவங்களுக்கு கடவுளுக்கு நேரம் இல்லாமல் போயிடுறாங்க. இதெல்லாம் தேவன் நம்மளை சோதிக்க போகும்போது கண்டுபிடிச்சிருவார். மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனை நாம் நினைக்கிறோமா, அவரை மறக்கிறோமா? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னை மறப்பார்களோ இல்லை என் வசனத்தை கை கொள்வார்களோ என்று அவர்கள் இருதயத்தை சோதிக்கும்படி ஆண்டவர் செயல்பட்டாராம். இங்கே அனனியா சப்பீராவும் அவர்கள் அதே நிலைமை தான் வந்தது. அவர்கள் பணத்தை பார்த்தோன்னே அவங்க எண்ணங்கள் மாறிவிட்டது, அவர்கள் வாழ்க்கை முறை மாறிவிட்டது, அவர்கள் பதுக்க ஆரம்பிச்சிட்டார்கள். இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அறுவடை நேரத்தில் அவர்கள் நேர்மையாக இல்லை. அல்லேலூயா. சொன்னபடி வாழ்க்கையில் அன்பானவர்களே, ஆசீர்வாதமும் வரும், பரீட்சையும் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, ரெண்டும் சேர்ந்து தான் வரும். கவனமாக இருங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். என்னது? டெஸ்ட் பண்ணுவார். குழந்தை இல்லை, குழந்தை கொடுப்பார், அதையும் டெஸ்ட் பண்ணுவார். குழந்தை அதிகமாக நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்குமா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோமா? ஆபிரகாமை சோதித்தார். குழந்தை இல்லை, குழந்தை கொடுத்தார், குழந்தை பின்னால் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். வேலை இல்லை, வேலை கொடுப்பார், வேலை பின்னால் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சுகவீனமாக இருப்பார்கள், தேவன் சுகம் தருவார், ஆண்டவரை மறந்துடுவாங்க. எல்லாமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருக்கிறார். கொடுத்தவரை மறந்துவிட்டு கொடுத்ததை பிடித்துக் கொள்வோம். தேவன் பரீட்சிப்பார், தேவன் சோதிப்பார் நம் அறுவடை வேளையிலே நம் இருதயம் எப்படியா இருக்குது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்
ஆசீர்வாதம் வரும்போது தான் நம்ம மிக கவனமாக இருக்கணும். மேன் ஆசீர்வாதம் வரும்போது தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம உள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார், டெஸ்ட் பண்ணுவார். அதில் மிக மிக நாம் கவனக்குறிகளாக இருக்க வேண்டும். பண ஆசை நம்முடைய வாழ்க்கையிலே சகலவிதமான தீமைக்கு வேறாக இருக்கிறது. பண ஆசை தேவனை விட்டு பிரித்து விடும். பண ஆசை தேவனுக்கு உறவை குறைத்து விடும். ஆனால் தான் நம்ம எப்போதும் சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தர் செய்த நன்மையை மறவாதே. தேவன் கூட கூடையாக கொடுக்க முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா? அங்கே தான் ஆண்டவர் கவனிக்கிறார். நம்ம அனைவரும் இந்த அனானியா சபீரா போல கடவுளை பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க. பணம் கொடுத்து வாங்க முடியாது. அவர்கள் செய்த தவறை நாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பணம் வந்தபோது அவருடைய நிலையே மாறிவிட்டது. கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் வித்துட்டு பணத்தை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு, எண்ணம் மாறிடுச்சு. பாதி அமுக்குவோன்னு சொல்லி கொடுத்தாங்க. பேதுரு சொல்கிறா, ஐயோ நீ பாதி வச்சுட்டேன்ப்பா சார், பாதி தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட பழைச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் வித்தியா, அவ்வளோயும் விற்று விட்டேன் நான் பாருங்க. பேதுரு சொன்னார், அனானியாவே நீ மனுஷனை ஏமாத்தலை, பரிசுத்த ஆவியை ஏமாத்திட்டேன்னாரு. அதை கேட்டபோது நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அவனை போட்டு தள்ளலை. அதை கேட்டபோது அவன் இருதயம் நின்றுச்சு போல. அவன் நினச்சான், நான் ஏமாத்தினது, நான் ரூமில் வச்சு என் மனைவியோட கச்சபுச்சான்னு பேசினது எப்படி பேதுருக்கு தெரியும்? அவன் நினச்சா எல்லாத்தையும் மறைக்க முடியும். பரிசுத்த ஆவி காலத்தில் அசைவாடும் போது அவன் நினச்சா நம்ம செய்கிற காரியம் எதுவுமே தெரியாது என்று. அப்படி தான் அவங்க 2 பேரும் திட்டம் போட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே வரும்போது பேதுரு நேராக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டேன்டா, நீ பாதி தான் கொண்டு வந்த, அதனால் நீ பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாக பொய் சொன்னா என்று பேதுரு சொல்லிட்டார். பைபிள் சொல்லுது, அதை கேட்டோன்னே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்ன அட்டாக்கு? சில ஹார்ட் அட்டாக் வரும் தெரியுமா? ஒரு டாக்டர் படுத்த படிக்கையாக இருந்தார், அதை தெரியுமா? படுத்த படிக்கையாக இருந்தால் ரொம்ப சொத்து இருந்துச்சு. இல்லை, ஒரு மனுஷன் பணக்காரன் படுத்த படிக்கையாக இருந்தால் ரொம்ப சொத்து இருந்துச்சு. ஒரு டாக்டர் நல்லா அவனை கவனிச்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த பணக்காரனுக்கு அவங்க 2-3 பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்க ஒழுங்காக கவனிக்கலை, அவனை ஒழுங்காக கவனிக்கலை. இந்த டாக்டர் தான் நல்லா கவனித்தார். இந்த பணக்காரன் படுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் சாகும்போது, நான் என்னோடய உயிரெலாம் எழுதணும், லெட்டர்லாம் கொண்டு வாங்கன்னு எழுதினான். எல்லாம் எழுதிட்டு சைன் பண்ணி யாருக்கு இந்த சொத்து போகணும்னு எல்லாத்தையும் எழுதிட்டான். பிள்ளைகள்லாம் வந்தாங்க. இந்த பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து, அதை அப்பா சாப்பிட போகிறேன், இந்த அவங்களுக்குடைய பங்கு எல்லாம் பார்த்தாங்க. ஒருத்தனுக்கு 20%, இன்னொருக்கு 10%, இன்னொருக்கு 5%. அப்போ மிச்சம் டாக்டர் திறந்து பார்த்தாரு, 50% சொத்து அவனுக்கு. அதை படித்தோன்னு டாக்டர் செத்து போயிட்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்து அவரால் இதையும் தாங்கலை. இங்கே நினைக்கிறேன், எங்கள் அண்ணனே அதுதான் கேஸு. இல்லைடா, நம்ம போய் வெளியே வந்துருச்சே, நம்மளோட ரகசியம் வெளியே வந்துருச்சேன்னு சொல்லி கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டான். அப்படி செத்து போயிட்டான். செத்து போனோடனே சப்போஸ் அது போலீஸ் கேஸ். என்ன கேஸு? ஏன் சொல்லுங்கள், ஏன் போலீஸ் கேஸு? ஏன்னா இந்த வாலிபர்கள் இருக்காங்க, ஒளிவர் கேட்டீங்க, வாலிபர் இருக்காங்களே, போய் அடக்கம் செஞ்சிட்டாங்க மனைவிக்கு தெரியாமல். இது போலீஸ் கேஸ். என்னது போலீஸ் கேஸுங்க? ஏன்னா மனைவி தெரியாது. இவங்க போய் துணியை சுற்றி அடக்கம் செஞ்சிட்டாங்க. அடக்கம் செஞ்சு போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ பொண்டாட்டி வராங்க, சபீரா வரா, ஒன்றுமே தெரியாத மாதிரி வரா. வந்து பேதுரு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. பாசனம் செல்லமான அப்படி தான் கேட்போம், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. எங்கே இவ்வளோதான் வித்தியா? உங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படின்றக்கா போல், உங்கள் தலை மேலே சத்தியம், இவ்வளோ தான் வித்தேன்னு சொன்னால், அதுக்கு பேதுரு சொன்னார், இப்போ தான் உங்கள் வீட்டுக்கார புங்கூஸ் பண்ணி வாலிபர்கள்லாம் புதைச்சிட்டு வராங்க, நீ அங்கே போ. அவளும் விழுந்து செத்து போயிட்டான். இப்போ வாலிபரோட முதல் மினிஸ்ட்ரி என்ன? அண்டர்டேக்கர். என்ன டேக்கர்?
இந்த மினிஸ்ட்ரியாமல் உங்கள் இதில் இல்லை. வாலிபர்கள் தான் அப்போஸ்தலர் அதை அடக்கம் செய்தாங்க. இனிமேல் நான் அவங்கள தான் கூப்பிட போகிறேன் அடக்கம் செய்ய. அதுதான் நடந்துச்சு. வாலிபர்கள் அடக்கம் செஞ்சாங்க, புட்டுன்னு போயிட்டாங்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியைக்கு விரோதமாக போய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? வீட்டில் இருக்கிறார். இல்லை பறவையோடு பறந்து போயிட்டார். எங்கே இருக்கிறாரு சரிங்க? ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். நம்ம பண்ணுற எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் இங்கே சொல்கிறா, நீ என்னிடத்தில் போய் சொல்லவில்லை, உன்னும் இருதயத்தில் இருக்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் போய் சொல்லிவிட்டாய் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் வெறும் சக்தி மட்டுமல்ல, அவர் வெறும் ஒரு சாதாரணமான ஒரு அசைவு மட்டுமில்லை, ஒரு பிரசன்னை மட்டுமில்லை, அவர் ஒரு நபர் என்று பைபிள் சொல்கிறது. அதுக்கு தான் இயேசு யோவான் 14 யோவான் 16 எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வரும்போதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர். இப்போ எங்கே இருக்கிறாரு? நம்ம பத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு, நமக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறாரு. நம்ம செய்கிற எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். சர்ச் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியாது. சின்ன பிள்ளைங்களும் கேளுங்க, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை உள்ளக்க வைத்து கொண்டு நம் இஷ்ட பிரகாரம் வாழவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா? இந்த வர டீச்சிங் ஹோலி ஸ்பிரிட் பற்றி நான் டீச் பண்ண போகிறேன் இந்த புதன்கிழமை. இட்ஸ் அபவுட் ஹோலி ஸ்பிரிட். இஸ் அ பர்சன். அவருக்குள்ளே என்னென்ன தன்மைகள் இருக்கிறது, எப்படி நம்மளை கண்டுபிடிப்பார் என்று அந்த காரியத்தெல்லாம் நான் டீச் பண்ண போகிறேன். பரவாயில்ல, போன வாரம் கிளாஸில் நல்லா ஃபுல்லாக இருந்தாங்க. யூ வாண்ட் டு நோ அபவுட் ஹோலி ஸ்பிரிட். உங்கள் ஹோலி ஸ்பிரிட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க, பாவமே செய்யாதபடி வாழ்க்கை வந்துடும். பரிசுத்தாய் பற்றி நீங்கள் தீவிரமாக தெரிஞ்சிக்க, ஒரு சின்ன பொய் சொல்லக்கூட பயப்படுவீங்க. ஒரு மனிதனை பார்த்து இதை விடுப்பா அதை விடுப்பான்னு சொல்ல தேவையில்லை. பரிசுத்தாய் பற்றி ஆழமாக அறிந்தாவே வாழ்க்கையில் எல்லாம் கெட்ட பழக்கம் போயிடும். அவர் அறியும் போதே நமக்கு விடுதலை வந்துடும். அல்லேலூயா. இது ஆழமான ஒரு சத்தியம். அதான் இங்கே பவுல் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னா என்று சொன்னோன்னே மறித்து விட்டார்கள். மூன்றாவது காரியம், அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள்னு பைபிள் சொல்லுது. சாத்தானுக்கு 3ஆம் வசனம் படிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை, பிசாசு நம்ம இருதயத்தை நிரப்ப முடியும்னு அர்த்தம். அது நம்முடைய இருதயத்தை பிசாசு பிடிக்க முடியும். பேதுரு சொல்கிறார், உன் இருதயத்தில் சாத்தான் கிரியை செய்கிறான் என்று சொல்லிட்டாரு. நிரப்பினது என்ன? அது எப்போ ஆரம்பித்தது தெரியுமா பிரியமானவர்களே? எப்போது ஒரு மனிதன் பொய் சொல்கிறானோ அவன் இருதயத்தில் பிசாசு வந்து விடுவான். அதன் பொய் சாதாரணமான காரியம் இல்லை. நம் பொய் சொல்லும் போது பிசாசு நமக்குள்ளே வந்து விடுவான். இவர்கள் பிசாசு வந்தபோது கூட அவர்கள் சாதாரணமாக தான் இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் பேதுரு சந்திக்கும் போது தான் நடந்தது. அது வரைக்கும் அவர்கள் இருதயத்தில் பிசாசு இருந்ததை யாருமே பார்க்க முடியல. பேதுரு ஒண்டி தான் பார்த்தான். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பது என்ன? இப்போ பிசாசு நம்ம இருதயத்தை நிரப்ப முடியுமா? நிரப்ப முடியும். எப்படி? வாயின் வழியாக. பொய் சொல்லும் போது பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவான். அல்லேலூயா. அதுதான் நம் தேவனுக்கு முன்பதாக, மனுஷன் முன்பதாக பொய் சொல்கிறோம்னு நினைக்கும் போது அன்பார்களே, அது ஆவியானவருக்கு விரோதமாக பொய்யாக மாறிவிடும். அதனால்தான் நாம் பொய் சொல்லாமல் வாழ்வது மிக முக்கியம். காரணம், நமக்குள்ள இருக்கிறவர் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் வாழ்க்கையிலே பொய் சொல்லிவிட்டாங்க. பிசாசு உள்ளத்தை பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னு அவங்க வாழ்க்கை தடுமாறி போய்விட்டது. இந்த பாடத்தை படிக்கும் போது மற்ற ஒரு முக்கியமான தகவலை, காரியத்தை இதில் நான் பார்க்கணும். என்னவென்றால், அவங்க கொடுத்தது பிரச்சனை இல்லை, அவங்க வைத்திருந்தது தான் பிரச்சனை.
அவங்க கொடுத்தது பிரச்சனை இல்லை, அவங்க வச்சிருந்தாங்க தெரியுமா, அதுதான் அவங்க வாழ்க்கையை அட்டாக் பண்ணிடுச்சு. பிரியமானவர்களே, பொய் சொல்லி நாம் சம்பாதிக்கிறோமா? யூ ஆர் த டேஞ்சரஸ். லஞ்சம் வாங்கி நாம் சொத்து சேர்க்கிறோமா? நாம் ஆபத்தில் இருக்கிறோம். ஏழைகளை ஒடுக்கி ஏமாற்றி மற்றவங்க பொருளை சொத்தை நாம் வசியம் பண்ணினோம் என்றால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம். எப்படி நாம் பணத்தை சம்பாதிக்கிறோம்? எப்படி நம் வீட்டுக்கு பணம் வருகிறது? ஏமாற்றுகிறோமா? வஞ்சகம் செய்கிறோமா? லஞ்சம் வாங்குறோமா? அவ கொடுக்கறது அது வேற, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதுதான் நமக்கு சிக்கலாக மாறிடும். அல்லேலூயா. அநேக வேளையிலே மற்றவர்களை இன்றைக்கி உலகத்தார் நிறைய நேரத்தில் நாம் பார்க்கின்றோம். சில நேரத்தில் பெற்றோரை ஏமாற்றி அவங்களுடைய பணத்தை அவர்கள் ஏமாற்றி வாங்கின கேஸ்லாம் இருக்குது. அப்பா அம்மா வயசான காலத்தில் அவங்கள ஏமாற்றி சொத்தை வாங்கிடுது. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஆபத்து, அது உங்கள் ஆசீர்வாதம் அல்ல. இவங்க கொடுத்தது பிரச்சனை இல்லைங்க, அவங்க வச்சு தின்றது தான் பிரச்சனையாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன இருக்குது? எப்படி சம்பாதிக்கிறோம்? ஏமாத்துறோமா? ஏமாத்துகிற பொருள் எதுவுமே வீட்டில் இருக்காது, நம்ம ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போகாது. அதான் நேர்மை, இன்டெகிரிட்டி, நேர்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சம்பாதிக்கிறது அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாற்றி நாம் சம்பாதிப்பது பாவம். மற்றவர்களை வஞ்சித்து சொத்தை சேர்த்து வைப்பது பாவம். லஞ்சம் வாங்கி வீட்டை கட்டுவது பாவம். ஸோ நம்முடைய பொருளாதாரம் எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:2, நீதிமொழிகள் 10:2. அநியாயத்தில் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தில் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருத்த விடார். துன்மார்க்கருடைய பொருளோ அகற்றி விடுகிறார். துன்மார்க்கராக நாம் ஒருவேளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த அனனியா சஃபீரா போல அவர்கள் வைத்திருந்த இந்த பணம் தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நாம் பணத்தை எவ்விதமாக நிர்வாகம் செய்கிறோம் என்று நாம் கவனிக்க வேண்டும். ஆச்சான் என்ற ஒரு நபர் இருந்தான். அவன் என்ன செய்து விட்டான்? எதை கொண்டு வரக்கூடாதோ அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டில் வைத்தான். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் தோல்வி கண்டார்கள். எதை எடுத்து வரக்கூடாதுன்னு சொன்னாரோ இவனுங்க அதை அமுக்கிட்டானுங்க. கொண்டு போய் கூடாரத்து மண்ணில் நோண்டி கீழே வச்சுட்டாங்க. அவங்க நினச்சாங்க ஆண்டவர் பார்க்க மாட்டாருண்டு. கடைசியில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு விட்டு யோசுவா அழுவுறாரு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே தோல்வி அடைஞ்சிச்சு? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கூடாரத்தில் ஒருத்தன் பாவம் செய்துட்டான்டார். அவன் எதை நான் எடுக்கக்கூடாது சொன்னேனோ அதை பதுக்கிட்டான் அப்படின்னாரு. பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாடில் கூட அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைப்பட்டு நாம் சேர்த்து வைத்தோம் என்றா ஆண்டவருடைய 10 கட்டளை ஒரு கட்டளை என்ன சொல்லுங்க? பிறர் மனைவி மேலே ஆசை வைக்கக்கூடாது, பிறர் புருஷன் மேலே ஆசை வைக்கக்கூடாது, பிறர் பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது. 10 கட்டளை ஒரு கட்டளை. அல்லேலூயா, ஆமென். எனக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நான் டாக்குமெண்ட்ரியில் பார்த்தேன். அவங்க ஹெட்ஃபோன் எங்கே பஸ்ஸுலேயோ எங்கேயாச்சும் கடையில் வச்சுட்டா அது அங்கேயே தான் இருக்குமா, யாருமே எடுக்க மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட நேர்மையானவங்க உலகத்தில் இருக்கிறாங்கங்க, எடுக்க மாட்டாங்களாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே அமுக்கிடுறோம். ஆனால் நம்ம மனதுரம் கடவுள் பார்க்குறாருன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம கொடுக்கறது பிரச்சனை இல்லை, நம்ம என்ன வச்சுருக்கிறோம் அது மிக கவனமாக இருக்கணும். அல்லேலூயா.
நமக்கு ஆசீர்வாதம் வரும்போது நம் இருதயத்தை கவனமாக வச்சுக்கணும். ஆமென். ஏன்னா பரீட்சை வரும், சோதனை வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். சோதனை வரப்போகுது. ஹல்லேலூயா. நம் தாழ்மையாக இருக்க வேண்டும், நம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் கொடுத்தார் என்று அவரை நம்பியிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் எதையும் பதுக்கக்கூடாது. நாம் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் பகுதியை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை நாம் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தீராது. ஆனால் எது கர்த்தருடையதோ, கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தருடையது கர்த்தருக்கு கொடுங்கள், அரசாங்கத்துக்குரியது அரசாங்கத்துக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் நேர்மையாக இருக்கும் என்றால், நாம் சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சரி, வாழ்க்கையிலே நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிவிப்புக்குள்ளாக செல்ல போகிறோம். ஆனால் முதலாவது வார்த்தையை கேட்டு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? பிரதர் ஜேம்ஸ் முன்னுக்கு வந்து ஒரு ஜெபம் செய்வார். ஜெப சிந்தியோடு எழுந்திருப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தையை தேவனாகிய ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. உண்மை உள்ள இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையை முதலிட வைக்கும் போது, எங்கள் வாழ்க்கையில் நீதான் என்று சொல்லி வைக்கும் போது ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதம் எங்களை தேடி வரும் அப்பா. நாங்கள் ஆசீர்வாதத்தை நம்பிராதபடிக்கு, அதை ஆசை கொண்டிராதபடிக்கு அப்பா, நாங்கள் உண்மையாக இருக்க இன்றைக்கி இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை என்று சொல்லி நீங்கள் பேசினீங்க அப்பா. நாங்கள் ஆசீர்வாதத்தின் மேலே ஆண்டவரை அப்பா, அது மேலே நாங்கள் ஆசைறாதபடிக்கு ஆண்டவர் உங்களை நாங்கள் முதலில் வைத்து, உங்கள் மேலே ஆசையாக இருந்து, உங்களை நேசித்து, உங்கள் மேல் நம்பிக்கையாறு தங்களை யாவரும் செயல்படத்தக்க ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. இருதயம் இயேசு கிறிஸ்துவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. இருதயத்தில் பிசாசானவன் வைத்து விடக்கூடாது ஆண்டவரே. பிசாசானவன் சில ஆசைகளை வைத்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, என் தேவனுடைய ஆசை, என் தேவனுடைய திட்டம், என் தேவனுடைய நிறைவு ஒவ்வொரு மத்தியில் நிரப்பி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நேசிக்கிறதுனாலே நம்முடைய வார்த்தையை கொடுத்து நடத்திருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதிக்க போறதுனாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையில நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, பரிசுத்த ஆவியோட அசைவாடுதலுக்காக நன்றி, கொடுத்த விடுதலைக்காக நன்றி, கொடுத்த சுத்திகரிப்பதற்காக நன்றி, யாவரையும் ஆளுகெடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா. உம்மை நேசிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதும் அப்பா. மன நிறைவோடு போகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நிறைவு உண்டு. நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மட்டும் மகிழ்ச்சி உண்டு. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் அப்பா. உம்மை தவிர வேறு நல்லவர் யாரும் இல்லை. உம்மை தவிர ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தர் யாரும் இல்லை. எங்களுக்குள்ளே வாசம் செய்பவர், எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்களை காண்கிறவர், எங்களை விசாரிப்பவர், அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆனந்த வாரமாக, மகிழ்ச்சியின் வாரமாக, சிறப்பான வாரமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக சந்திக்கட்டும். கர்த்தர் கூடவே இருந்து உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை எப்போதும் உமக்கு முன்பதாக வெளியங்கரமாய் இருக்கிறது. அதை உணர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து வர கிருபை செய்வீராக. இப்படி பாதத்தில் ஆராதனை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த யாவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. கரங்களை உயர்த்துவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோன ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கிறிஸ்து வர மட்டும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் மேலே. உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.